இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் आज के दिन ध्यान के लिए लिया गया वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया भविष्यद्वक्ता की पुस्तक 54வது அதிகாரம் उसका 54वां अध्याय 3வது வசனம். 3रा वचन। और तेरा वंश याची जाति का अधिकारी होंगे और उजड़े हुए नगरों को फिर से बसाएगा। நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். तू दाहिनी और बाएं फैलेगी। இது நமக்கு கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனம். ये परमेश्वर ने हमको दिया हुआ प्रतिज्ञा वचन है। தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது. जब प्रतिज्ञा वचन हमारे जीवन में मिलता है तो हम बहुत आनंद हो जाते हैं। வாக்குத்தத்த வசனம் கிடைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். प्रतिज्ञा वचन मिलते ही बहुत ही आनंद हो जाते हैं। வாக்குத்தத்த வசனம் நிறைவேறுவதற்கு நாம் பாத்திரவான்களாய் காணப்பட வேண்டும். लेकिन उस वचन पूरा होने के लिए हम पात्र होना है। அவ கர்த்தர் சொல்லுகிறார் நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். परमेश्वर कहता है तू दाहिने और बाएं फैलेगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर यही चाहता है कि हमारे आत्मिक और शारीरिक जीवन में एक बढ़ोतरी या एक फलती हो। நம்முடைய வாழ்க்கையில ஒரு விருத்தி உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். हमारे भी जीवन में एक बरकत होना चाहता है। ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விருத்தி அடைவாய். परमेश्वर कहता है तू फैलेगी। நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். तू दाहिने और बाएं फैलेगी करके परमेश्वर कहता है। இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறும். इसे विश्वास करके जो मान लेता है उनके जीवन में वचन पूरा होगा। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं நிபந்தனை இல்லாத ஆசீர்வாதம் எங்குமே யாருக்கும் குறிக்கப்படவில்லை. बिना शर्त का किसी को आशीर्वाद नहीं दिया गया है। எல்லாவற்றிலும் கர்த்தர் நிபந்தனையும் கட்டளைகளையும் வைத்திருக்கிறார். सब आशीर्वाद को पाने से पहले कोई नियम या कोई अटीक या कोई शर्त रखता है। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. परमेश्वर के प्रतिज्ञा वचन का आशीर्वाद को पाने के लिए हमारे भी जीवन में कुछ होना है। அப்ப நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய் என்று சொல்லும்போது तू दाहिने और बाएं फैलेगी इसका मतलब ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை அற்பமாய் நினைக்கிறார்கள். परमेश्वर के लोग उसे तुच्छ समझते हैं। கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் परमेश्वर ने अब्राहम से कहा உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கு. तेरे वंश आकाश के तारागण के समान रहेंगे கடற்கரை மணலை போல இருக்கு. और समुद्रों के किनकों के समान रहेंगे। உன் சந்ததிக்கு நான் நீ கால் மிதிக்கிற தேசத்தை எல்லாம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். और मैं तेरे वंश को जहां पर भी तेरा पैर लगे वो स्थान में दूंगा। இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கும்போது ये प्रतिज्ञा को जब परमेश्वर ने अब्राहम को दिया ஆபிரகாம் 75 வயதாக இருக்கிறார். तब अब्राहम का उम्र था 75। 75 வயதாகி ஒரு குழந்தை இல்ல. 75 उम्र होकर भी उसको कोई संतान का भाग्य न था। 75 வயது ஆகும்போது கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 75वां उम्र में अब्राहम को परमेश्वर ने ये वादा किया உன் சந்ததி இந்த பூமியை சுதந்தரித்துக் கொள்ளு. कि तेरे वंश इस पृथ्वी का अधिकारी होंगे। அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வெளியே வந்து अब्राहम को परमेश्वर ले आकर बाहर ले आया, வானத்தின் நட்சத்திரங்களை காண்பித்து आकाश के तारागण को दिखाया உன் சந்ததி இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும் என்று और சொல்லுகிறார். कहा तेरा वंश इस तारागण के समान रहेंगे। ஆபிரகாமுக்கு அதை நம்ப முடியல. लेकिन तब अब्राहम को भरोसा नहीं हुआ ஏன்னா 75 வயசு ஆயிற்று. क्योंकि मेरा उम्र तो 75 हो गया है। கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். लेकिन परमेश्वर ने एक बार जब वादा कर देता है तो उसे अवश्य पूरा करता है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தத்தின் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் உண்டாக வேண்டும். परमेश्वर के लोग इस वादाओं पर आपको एक भरोसा और विश्वास होना चाहिए। கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலேயே जब तक परमेश्वर के द्वारा कहे हुए वादा पूरा नहीं होता ஆபிரகாம் பலவிதமான பாதைகளிலே கடந்து செல்ல வேண்டியது அவசியமாய் இருந்தது. अब्राहम को कई प्रकार की मार्ग से चलना था। அப்ப இந்த ஆபிரகாம் தன் வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பாக अब्राहम अपने जीवन में आशीर्वाद को हाजिर करने से पहले அவன் கடந்து சென்ற பாதைகள் சில உண்டு. उसके रास्ता जो था कुछ अलग रास्ता था। அப்படிப்பட்ட காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில செய்து நிறைவேற்றி முடிப்போமேயானால் उस रास्ते को हम भी अपनाते हुए चलकर पूरा करेंगे, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். हमारे भी जीवन में परमेश्वर का प्रतिज्ञा वचन पूरा होगा। தேவனுடைய பிள்ளைகள் ஆதியாகமம் 12-13 அதிகாரங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் उत्पत्ति की 12-13 वचन अध्याय को यदि हम पढ़ोगे, இந்த வேத அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது इन अध्याय में हम पढ़ते हैं ஆபிரகாம் अब्राहम கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே
புறப்பட்டு போனான். परमेश्वर ने जैसा कहा वैसी वो निकल पड़ा. கர்த்தர் சொன்ன வார்த்தை நீ புறப்பட்டு போ கானானுக்கு போ என்று சொன்னார். परमेश्वर ने उससे कहा तू निकल जा और कनान की ओर जा. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவன் கானானுக்கு புறப்பட்டு போனான். परमेश्वर ने जैसा कहा वैसे ही वो कनान की ओर गया. அங்க கானானில் போன போது जब वो कनान देश की ओर गया அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. वहां अकाल पड़ी. கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். कनान जो है दूध और मध बहने वाला देश है. அது வெள்ளியும் பொன்னும் வெட்டி எடுக்கப்படுகிற தேசம். सोना और चांदी काट कर उखाड़ने वाले प्रदेश हैं. அது வற்றாத நீர் ஊற்று பாய்கிற ஒரு தேசம். वहां पर जो कभी न सूखने वाले नदियां बहने वाले देश हैं. அது அவ்வளவு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் இருந்தாலும் उतनी बड़ी आशीर्वाद पाया हुआ देश क्यों न हो. ஆபிரகாம் அந்த தேசத்திலே வந்தபோது अब्राहम जब उस देश में आया அந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. उस देश में भी अकाल हो गई. தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டான போது जब देश में अकाल हुई வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है ஆபிரகாம் அந்த பஞ்ச காலத்திலே अब्राहम उस अकाल के समय அவன் எகிப்து தேசத்துக்கு பிரயாணமாய் புறப்படும் திரும்பினான். वो फिर से मिस्र देश की ओर जाने के लिए मुड़ा. எகிப்துக்கு போகும்படியாய் திரும்பினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि मिस्र देश की ओर जाने के लिए फिरा. அப்ப எகிப்துக்கு போகும்படியாய் திரும்புகிறார். मिस्र देश की ओर जाने के लिए फिरता है. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்கள் ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கும் போது आज कई लोगों को परमेश्वर ने आशीर्वाद भरे वचन दिया है. அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நிறைவேறுவதற்கு முன்பதாக उस आशीर्वाद को पूरा करने से पहले சத்ருவானவன் பல காரியங்களை குறுக்கிட பண்ணுகிறார். शत्रु कई प्रकार की बातों को आगे लाकर रख देता है. பஞ்சம் வருது. अकाल आ रही है. பஞ்சம் வந்த போது जब अकाल पड़ी அழைத்த கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ள முடியாமல் बुलाया हुआ परमेश्वर को वो धर नहीं पाया. உலகத்துக்கு நேரமாய் திரும்புகிறார். दुनिया की ओर फिरा. எகிப்து என்பது உலகு. मिस्र देश का मतलब दुनिया. அவன் பின்மாறி போகிறார். वो पीछे हटना चाहता है. தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு இறங்கு முனை உண்டாகிறது. अब्राहम के जीवन में एक उतरना. இங்கிலீஷ் பைபிளை நீங்கள் வாசிப்பீர்களானால் इंग्लिश बाइबल में यदि आप पढ़ते हो யார் யார் பைபிள்ல எப்படி இருக்க தெரியாது. किस किस के बाइबल में कैसा है पता नहीं. அதுல எழுதப்பட்டிருக்குது ஆபிரகாம் went down to எகிப்து அப்படினு எழுதி இருக்கு. उसमें लिखा गया है कि अब्राहम जो है एगिप्त की ओर जाने के लिए नीचे उतरा. அப்ப எகிப்துக்கு போகும்படியா திரும்பினான் என்று தமிழ் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. तमिल बाइबल में लिखा है कि मिस्र देश की ओर जाने के लिए वो फिरा. எகிப்து தேசத்துக்கு போகும்படியாய் அவன் இறங்கினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. और लिखा गया है कि मिस्र देश की ओर जाने के लिए वो उतरा. அவனுடைய வாழ்க்கையில ஒரு இறக்கம் உண்டாகிறது. उसके जीवन में एक उतरन होती है. அங்க இறங்குதல் உண்டாகிறது. वहां पर एक उतरावट हो रही है. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஏற்றம் இருக்கிறதோ जिसके जीवन में चढ़ाई है அவர்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இறங்கு முகமாய் பிரயாணப்பட மாட்டார்கள். वो कभी उतार की ओर नहीं जाएंगे. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இறங்கு முகமாய் காணப்படுகிறது. आज कई लोगों का जीवन जो है उतार की ओर जा रही है. அவன் எகிப்துக்கு போகும்படியாய் திரும்பினான். वो मिस्र देश की ओर जाने के लिए उतरा. அவன் எகிப்துக்கு போகும்படியாய் திரும்பின போது वो जब मिस्र देश की ओर जाने के लिए फिरा அதாவது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பின்மாற்றம் உண்டாகும் போது उसके जीवन में जब कुछ पीछे हटना हुआ வாக்குத்தத்தம் தந்த கர்த்தரை விட்டு அவனுடைய இருதயம் பின்வாங்கும் போது प्रतिज्ञा किया हुआ परमेश्वर की ओर से जब उसका मन फिरा அவனுடைய வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உண்டாயிற்று. उसके जीवन में झूठ बोलने की एक मौका हो गया. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டாகிறது. आज कई लोगों के जीवन में ऐसी बातें होती हैं உள்ளதுன்னு சொல்லவே மாட்டார்கள். जो सच को सच बोलकर बताएंगे ही नहीं. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் சொன்னார் வெளிக்கு வராத ரகசியம் இல்லை. परमेश्वर ने कहा है कि जो बाहर नहीं निकलने वाली कोई भी गुप्त बात नहीं होती है. வெளியரங்கமாக்கப்படாத மறைபொருளும் இல்லை. कोई भी बात छुपी नहीं जाएगी. வெளியே எல்லா மறைபொருளும் ஒரு நாள் வெளிவரும். हर गुप्त बात एक दिन बाहर निकलेगा. அந்தரங்கமான எல்லா செய்கைகளையும் குறித்து கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பார். गुप्त में किया जाने वाली सारी बातों का न्याय परमेश्वर चुकाएगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த காரியங்களை மறைக்கிறார்களோ जिस बात को छुपाते हैं அவர்கள் மறைக்க மறைக்க தங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்து போவார்களே அல்லாமல் वो अपनी इस बात को छुपाते छुपाते आशीर्वाद को खोते जाएंगे. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. बल्कि परमेश्वर के आशीर्वाद को नहीं पा सकेंगे. அங்கே போன போது वहां जाते समय மனைவி பார்த்து சொல்லுகிறார் पत्नी से कहता है நீ பார்வைக்கு அழகுள்ளவள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். मैं जानता हूँ कि दिखने में बहुत ही सुंदर है. உன்னை ஒருவேளை உயிரோடு வைத்து என்னை கொன்று போடுவார்கள். तुझे जिंदा रखकर मुझे मार डालेंगे. ஆனபடியினால் इसलिए உன் நிமித்தம் எனக்கு இரக்கம் உண்டாகும்படிக்கு तेरे द्वारा मुझ पर दया होने के लिए நீ இந்த மக்களிடத்திலே நான் உன் சகோதரன் என்று சொல்லி तू
इन लोगों से बोल देना कि मैं तेरा भाई हूँ। பொய் சொல்லும்படியாய் ஆபிரகாமால் சாராள் ஊக்குவிக்கப்பட்டாள். झूठ बोलने के लिए अब्राहम के द्वारा साराई को उसने कहा। பின்வாங்கி போன அல்லது இறங்கு முகத்துல பிரயாணப்பட்ட ஆபிரகாம், जो पीछे हटा हुआ या उतार के और जाने वाला वो अब्राहम, அவன் தன் வாழ்க்கையில பொய் சொல்ல வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகிற்று. उसे अपने जीवन में झूठ बोलना पड़ा। தன் மனைவியை ஊக்கப்படுத்துகிறார், अपनी पत्नी से कहता है, பொய் சொல்லும்படியா தூண்டி விடுகிறார். झूठ बोलने के लिए उलझाता है। தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் பொய் சொல்லுகிறார், अब्राहम भी झूठ बोलता है சாராள் மாய்மாலம் பண்ணுகிறாள். और सारा भी वहां पर बरमाई करती है। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் எவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? परमेश्वर का प्रतिज्ञा वचन को कौन पा सकेगा? வாழ்க்கையில உண்மை உள்ளவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். सच्चे व्यक्ति परमेश्वर का आशीर्वाद को पा सकेंगे। மாய்மாலம் பண்ணாதவர்கள் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். जो बरमाई नहीं करते हैं वो अपने जीवन में आशीर्वाद को पाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? ஊழியர்களிடத்தில் மறைக்கலாம், सेवकों से छुपा सकते हो, சக விசுவாசிகளிடத்தில் மறைக்கலாம். सह विश्वासियों से छुपा सकते हो। எந்த அளவுக்கு நீங்கள் மறைக்கிறீர்களோ आप जितना छुपाते हो அந்த அளவுக்கு தேவன் ஒரு நாள் வெளியரங்கமாக்கி போடுவார். उतना ही परमेश्वर सारी बातों को प्रकट कर देगा। மனைவியை பார்த்து சகோதரன் என்று சொல்லுகிறார். पत्नी से कहता है कि तू मुझे भाई बोल, மனைவியும் அங்கே மாய்மாலம் பண்ணுகிறாள். और भाई पत्नी भी वहां पर झूठ बोलती है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு अनेक சகோதரிமார்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள். आज कई बहन लोग इसी प्रकार बरमाईपन करते हैं। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, अननिया தன் மனைவி அறிய தன் சொத்திலே ஒரு பங்கை ஒளித்து வைத்தார். अननिया अपनी पत्नी के जानते हुए संपत्ति में एक हिस्सा अपने लिए छुपा कर रखा। சொத்தை वित्त பணத்துல கொஞ்சம் தனக்கென்று எடுத்துக்கொண்டார், மனைவி அறிய. संपत्ति को जो बेचकर पैसा मिला उसमें से कुछ भाग अपने लिए पत्नी के जानते हुए उठा लिया। மனைவி அறியாமல் புருஷன் எடுத்து வைக்கல. पत्नी के जाने बिना वो पति ने नहीं लिया था। இங்க எழுதப்பட்டிருக்கிறது, यहाँ पर लिखा गया है, சாராள் தன்னை சகோதரன் என்று சொல்லும்படியாய் ஆபிரகாம் அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார். साराई से अब्राहम के द्वारा कहा गया कि तू मुझे अपना भाई बोल। மனைவி மாய்மாலம் பண்ணும்படியாய் புருஷனாக தூண்டி விடுகிறார். पत्नी को बरमाई करने के लिए पति उसकाता है। வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம் प्रतिज्ञा पाया हुआ अब्राहम இந்த சூழ்நிலை வரும்போது जब ये परिस्थिति हुई தன் வாழ்க்கையில இறங்கு முனையின் பாதையிலே அவர் பிரயாணப்படுகிறார். अपने जीवन में उतार की ओर यात्रा कर रहा है। ஆனபடியால் इसलिए அவருடைய வாழ்க்கையில பொய் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம், उसके जीवन में झूठ बोलने की एक मौका हुई சாராள் மாய்மாலம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் और सारा को वहां पर बरमाई करना पड़ा। அவருடைய வாழ்க்கையில குறுக்கிடுகிறது. उनके जीवन में ये सब करना पड़ा। தேவனுடைய பிள்ளைகள் உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார். परमेश्वर के लोग, सच्चा व्यक्ति परिपूर्ण आशीर्वाद को पा सकता है। மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். जो कोई ये रंग बदलता है, बरमाईपन करते हैं, वो परमेश्वर उनसे नफरत करता है। கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने हमसे वादा किया है, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். तुम भाई और दाहिने और बाएं और फैलेगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் கர்த்தர் மேல் விருத்தி அடைய பண்ணுகிறார். आत्मिक रीति से और शारीरिक रीति से परमेश्वर हमको फैलाता है। இன்னைக்கு நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? आज के दिन हमारी यात्रा किस प्रकार है? நம்முடைய பிரயாணம் எப்படி இருக்கிறது? हमारी यात्रा किस प्रकार है? இறங்கு முகத்துல போகிறதா ஏறு முகத்துல போகிறதா? क्या उतार की ओर जा रहा है या चढ़ाई की ओर जा रही है? நகோமியை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். नओमी के बारे में हम पढ़ते हैं, அங்கே பெத்தேல்ல குடியிருந்தவள், वहां पर जो बेतेल में रहती थी, அங்கே அப்பத்தின் வீட்ல குடியிருந்தவள், रोटी के घर में जो रहती थी, அங்கே ஒரு நாள் பஞ்சம் வந்தது. एक दिन वहां पर अकाल हुई। அந்த பஞ்சத்துக்கு பயந்து उस अकाल से डर कर அவள் மோவாபுக்கு கடந்து போனாள். वो मोवाब की ओर चली। மோவாபுக்கு கடந்து போனாள். मोवाब की ओर चली। மோவாப் பட்டணம் கர்த்தர் அருவருக்கிற ஒரு பட்டணம். मोवाब वो देश है जिस देश से परमेश्वर घृणा करता है। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है, மோவாபின் மேல் என் பாதரட்சை வீசுவேன் என்று சொல்லுகிறார். मोवाब पर मैं अपना जूता फेंकूंगा। அப்ப மோவாப் கர்த்தர் அருவருக்கிற ஒரு பட்டணம். मोवाब वो ऐसा देश है जिस पर परमेश्वर घृणा करता है। கர்த்தர் அருவருக்கிற பட்டணத்துக்கு இந்த நகோமி கடந்து போனபடியால் जिस देश पर परमेश्वर घृणा करता था उसी देश की ओर नओमी गई, इसलिए தன் குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் வாரிசுகளையும் இழந்து போனாள். अपने सारे परिवार के पुरुष की वारस को उसने खो दिया। அவள் புருஷன் மரித்தார். उसका पति मर गया, ரெண்டு ஆண் பிள்ளைகள் மரித்தார்கள். दोनों लड़के मर गए। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட இக்கட்டான கஷ்ட நிறைந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ऐसी एक विपत्ति परिस्थिति की ओर गई। அவளுடைய வாழ்க்கையில கசப்பு நிறைந்தது.
நிறைந்தது. उसके मन पूरा कड़वेपन से भर गया। என்னை யாரும் நகோமி என்று அழைக்காதீர்கள். मुझे कोई भी नवोमी मत कहो, என்னை மாறாள் என்று அழையுங்கள். मुझे मारा कहो। என் வாழ்க்கை கசப்பு நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். मेरा जीवन कड़वा से भरा हुआ है। அவளுடைய வாழ்க்கை கசப்பு நிறைய காரணம் என்ன? उसका जीवन कड़वा से भरने का कारण क्या है? கர்த்தர் நிறைவாய் வைத்திருந்த அந்த அப்பத்தின் வீட்டிலிருந்து परमेश्वर जो परिपूर्ण से रखा था उस रोटी का घर छोड़कर அவள் இறங்கு முகத்திலே கடந்து வருகிறாள். वो उतार की ओर गई थी। அவள் கர்த்தர் அருவருக்கிற பட்டணத்துக்கு கடந்து போகிறாள். परमेश्वर जो घृणा किया उस देश की ओर गई। கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மில் பெருக வேண்டுமானால் परमेश्वर का आशीर्वाद यदि हमारे जीवन में बढ़ना है तो தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நட்டின இடத்திலே நிலைத்து நிற்க வேண்டும். परमेश्वर ने जहां पर हमें खड़ा किया है उसी पर खड़ा रहना है। கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதமானாலும் भले प्रतिज्ञा वचन पूरा होने में देरी हो जाए, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொண்டு உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். उसी वचन को धरते हुए वहीं पर स्थिर रहना है। அப்படி இல்லாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் பிரயாணம் பின்வாங்கி போகுமேயானால் ऐसा न होते हुए हमारी जीवन का सफर पीछे की ओर मुड़ते जाएगा, வாழ்க்கை கசப்பு நிறைந்ததாய் மாறி हमारा போகும். जीवन कड़वा से भर जाएगा। வேதத்துல ஒரு சம்பவம் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में एक घटना पढ़ते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग எருசலேமில் இருந்து 2 மனிதர்கள் புறப்பட்டு எரிகோவுக்கு போனார்கள். यरूशलेम से 2 व्यक्तियां निकलकर एरिगो की ओर जा रहे थे। எருசலேமில் இருந்து புறப்பட்டு எரிகோவுக்கு போகிறார்கள். यरूशलेम से निकलकर एरिगो की ओर जा रहे थे। எருசலேமிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். यरूशलेम में परमेश्वर निवास करता है। எரிகோ என்று சொல்லும்போது சாபம் நிறைந்த இடம். एरिगो जो है वो श्राप भरा हुआ देश है। கர்த்தர் வாசம் பண்ணுகிற எருசலேமில் இருந்து परमेश्वर जहां पर निवास करता है उस देश से தேவனுடைய பிள்ளைகள் சாபம் நிறைந்த எரிகோ பட்டணத்துக்கு கடந்து போகிறார்கள். परमेश्वर श्राप भरा हुआ एरिगो देश की ओर जाते हैं। வேதத்துல வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में हम पढ़ते हैं அவர்கள் போகையில் वे लोग जाते समय கள்ளர் கையிலே அகப்பட்டார்கள். चोरों के हाथ में फंस गए। அவர்கள் அவனை அடித்து குற்றுயிராக்கி காயப்படுத்தி போட்டார்கள். वे लोग उसे मारकर घायल किए और अधमरा छोड़ दिए। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यदि परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है तो வாக்குத்தத்தம் காலதாமதமானாலே भले वादा पूरा होने में देरी भी हो जाए, வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் உண்மை உள்ளவர். वादा किया हुआ परमेश्वर सच्चा है, அதை என் வாழ்க்கையில அப்படியே நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்து उसे मेरे जीवन में परमेश्वर अवश्य पूरा करेगा। தேவன் எங்கே போக சொன்னாரோ அல்லது எங்கே இருக்க சொன்னாரோ அந்த இடத்துல நிலையாய் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर जहां जाने को कहता है, जहां रहने को कहता है, वहां पर स्थिर रहे। அதை விட்டு எகிப்துக்கு திரும்பினால் उसे छोड़कर यदि मिस्र देश की ओर मुड़ोगे, அதை விட்டு மோவாபுக்கு திரும்பினால் उसे छोड़कर यदि तुम मोवाब की ओर मुड़ोगे, அதை விட்டு எரிகோவுக்கு திரும்பினால் उसे छोड़कर यदि तुम यरीहो की ओर मुड़ोगे, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கசப்பு உண்டாகும். पर अपने जीवन में कड़वापन होगी। வாழ்க்கையிலே சத்துருவானவன் அடித்து காயப்படுத்தி குற்றுயிராய் போட்டு விடுவார். जीवन में शत्रु आकर मारकर घायल करके अधमरा छोड़ देगा। வாழ்க்கையிலே பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி மாய்மாலம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாகி जीवन में झूठ बोलकर भरमाने वाली परिस्थिति हो जाएगी। அதனால தேவனுடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग இன்றைக்கு நாம் மிகவும் கவனமாய் இருக்கிறேன். आज के दिन हमें अधिक ध्यान पूर्वक रहना है। குடும்பமாய் இருக்கிறவர்கள், जो परिवार में रहते हैं, மனைவி புருஷனாய் இருக்கிறவர்கள், जो पति पत्नी के साथ रहते हैं, மனைவி அறியாமல் புருஷன் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். पत्नी के बताए बिना पति कुछ नहीं करता है, புருஷன் அறியாமல் மனைவி ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். या पति को बताए बिना पत्नी कुछ करती नहीं है। ஏவாள் கனியை பறித்தாள், हव्वा ने फल तोड़ी, அதை புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். उसे खाकर उसने अपने पति को भी दिया। சில சகோதரிமார்கள் சொல்வார்கள், कुछ बहन लोग बोलते हैं எனக்கு தெரியவே தெரியாது, मुझे तो मालूम ही नहीं था, என் புருஷனார் இப்படி எல்லா சொத்தையும் வித்துட்டு வந்துட்டாரு, मेरा पति जाकर सारा दौलत तो बेच कर आ गया, எனக்கு தெரியவே தெரியாது என் மனைவி இப்படி எல்லாம் செய்துட்டா. मैं तो जानती नहीं मेरी पत्नी ने क्या किया। எந்த ஒரு காரியமே कोई भी बात புருஷன் அறியாமல் மனைவி செய்ய முடியாது, மனைவி அறியாமல் புருஷன் செய்ய முடியாது. पति को बताए बिना पत्नी नहीं कर सकती है, पत्नी के बताए बिना पति नहीं कर सकता है। அப்படி தெரியாமல் ஒரு காரியத்தை செய்வார்களேயானால், यदि बिना बताए कुछ करते हैं, புருஷனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு காரியத்தை செய்வாளானால், यदि पति को बिना बताए पत्नी कुछ करती है, அந்த மனைவிக்கு தன் புருஷன் மீது அன்பு இல்லை. उस पत्नी को अपने पति पर प्रेम नहीं है। மனைவிக்கு தெரியாமல் புருஷன் ஒரு காரியத்தை செய்வாரானால், यदि पत्नी को बताए बिना पति कुछ करे, அந்த மனைவியின் மீது புருஷனுக்கு அன்பு இல்லை. तो पत्नी के ऊपर पति को प्रेम नहीं है। ரெண்டு பேருக்கும் இடையிலே அன்பு பிரச்சனை உருவாகுதுனால், दोनों के बीच में प्रेम का अभाव होने के कारण ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் காரியங்களை செய்கிறார்கள். एक दूसरे से छुपा कर कुछ काम करते हैं, ஒளித்து ஒளித்து மறைத்து
வாழ்க்கை பின்மாற்றத்தில் இறங்கி போய் கொண்டிருக்கிறது. इनका जीवन उतार की ओर जा रही है. தேவனுடைய பிள்ளைகளுடைய கனிகளினால் அவர்களை அறிய முடியும். आपके फल से हम पहचान सकते हैं. வாழ்க்கை பின்மாற்றத்தில் இறங்கி போகுமேயானால் आपका जीवन यदि पीछे उतार की ओर जा रहा है, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. वादा किया हुआ आशीर्वाद को नहीं पा सकेंगे. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर के लोग अच्छी तरह से जान लीजिए, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்திலே நிலைத்திராமல் परमेश्वर ने जो कहा उस प्रतिज्ञा में यदि टिके नहीं रहेंगे, வாழ்க்கை பின்மாற்றத்திலே இறங்கு முகத்திலே போகுமேயானால் आपका जीवन पीछे हटते हुए उतार की ओर जाता रहेगा. வாழ்க்கையிலே பொய்யும் புரட்டும் பேச வேண்டியது வரும். आपके जीवन में झूठ और लूटापन करना पड़ेगा. மாயமாலம் பண்ண வேண்டியது வரும். जीवन में भरमाईपन करना पड़ेगा. பொய்யை மறைக்கிறது மாயமாலம் பண்ணுகிறது எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जिसके अंदर झूठ, छुपाना और भरमाईपन है, அவர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். उन लोगों को आप पहचान लीजिए. இவர்கள் தேவன் தந்த வாக்குத்தத்தத்திலே உறுதியாய் நிலை நிற்காமல் ये परमेश्वर के द्वारा दिए गए वचन में स्थिर न होते हुए அந்த வாழ்க்கை பின்மாற்றத்துக்கு நேராய் போகிறது. उनका जीवन पीछे हट रहा है, அவருடைய வாழ்க்கை இறங்கு முகத்துல போகிறது. उनका जीवन उतार की ओर जा रहा है. அதனால தான் பொய்யும் புரட்டும் பேசிட்டு மாயமாலம் பண்ணிட்டு இருக்காங்க. इसलिए झूठ बोलते हैं, छुपाते हैं, भरमाईपन करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும். अच्छी तरह से हम उनको पहचान सकते हैं. ஆபிரகாம் கர்த்தர் சொன்னது கானானுக்கு போய். अब्राहम से परमेश्वर ने कहा तू कनान देश की ओर जा. கானானிலே பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு போனார். लेकिन जब कनान देश में अकाल हुई तो मिस्र देश की ओर फिरा. அவன் பொய் சொன்னா மனைவி மாயமாலம் பண்ணா. झूठ बोले, उसे झूठ बोलना पड़ा और पत्नी ने भरमाईपन की. தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் आपके जीवन में प्रतिज्ञा वचन पूरा होना है तो நம்முடைய வாழ்க்கையில பொய்யும் புரட்டும் மாயமாலத்துக்கு இடம் வைக்கவே கூடாது. हमारे जीवन में बिल्कुल कोई झूठ ना हो, कोई छुपाना ना हो, कोई भरमाईपन ना हो. மனுஷனுக்கு முன்பாக மாயமாலம் பண்ணலாம். भले मनुष्य के सामने छुपा सकते हैं, கர்த்தருக்கு முன்பாக பொய் சொல்ல முடியாது, மாயமாலம் பண்ண முடியாது. लेकिन परमेश्वर के सामने ना कुछ बात छुपेगी, ना कुछ झूठ बोल सकते हैं. பொய் உதடு கர்த்தருக்கு அருவருப்பு. झूठा ओठ परमेश्वर को प्रिय नहीं है. மாயமாலமான வாழ்க்கையை கர்த்தர் வெறுக்கிறார். और जो भरमाईपन करते हैं वो जिंदगी से परमेश्वर नफरत करता है. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையின் நிலைமையை அறிந்து நீங்கள் மனம் திரும்புவது உங்களுக்கு நல்லது. आज के दिन अपनी जीवन की परिस्थिति को जानकर मन फिरोगे तो आपके लिए भला है. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். प्रतिज्ञा वचन के आशीर्वाद को आप लोग को पाना है. மாத்திரமல்ல वो केवल नहीं, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நாம் சிந்திக்க முடியும். इस अब्राम के जीवन से भी हम कुछ बातें ध्यान कर सकते हैं. ஆபிரகாமுடைய சகோதரனுடைய குமாரன் லோத்து अब्राहम का भाई का बेटा लूत, அந்த ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து ஆபிரகாமை பின்பற்றி கடந்து வருகிறார். अब्राहम का भाई का बेटा लूत अब्राहम का पीछा किया. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன். अब्राहम बुलाया हुआ एक व्यक्ति है. ஆபிரகாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற ஒரு மனுஷன். अब्राहम परमेश्वर की वादा पाया हुआ एक व्यक्ति है. ஆபிரகாம் தூர தரிசனம் உள்ள ஒரு மனுஷன். अब्राहम दूर का दर्शन पाया हुआ एक व्यक्ति है. லோத்துக்கு அழைப்பு இல்ல. लूत को कोई बुलावा नहीं मिला, லோத்துக்கு தரிசனம் இல்ல. लूत को कोई दर्शन नहीं मिला. ஆனால் தன் சிறிய தகப்பன் பின்னாடி அவனும் கடந்து வருகிறார். फिर भी वो अपने चाचा के पीछे निकल पड़ा. அவனோடு கூட இந்த லோத்து இருக்கும் வரையிலேயே जब तक उसके साथ लूत था, லோத்துக்கு பெரிய ஆசீர்வாதம். लूत को बड़ा आशीर्वाद. அழைக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தரிசனம் உள்ள மனுஷனோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் போது जब तक बुलावा पाया हुआ, दर्शन पाया हुआ और परमेश्वर का आशीर्वाद पाया हुआ व्यक्ति के साथ साथ चला, அழைக்கப்படாத வாக்குத்தத்தம் பெறாத தரிசனம் இல்லாத மனுஷனும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். जो व्यक्ति को बुलावा नहीं, वादा नहीं और दर्शन नहीं, वो भी व्यक्ति आशीर्वाद पाता है. ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பர்கள் இருந்தார்கள், மந்தைகள் இருந்தது. अब्राहम के भी चरवाहे थे और भेड़ बकरियां थी. லோத்துக்கும் மந்தைகள் இருந்தது, மந்தை மேய்ப்பர்கள் இருந்தார்கள். लूत के भी चरवाहे थे और भेड़ बकरियां थी. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாய் இருந்தார். अब्राहम सोना चांदी के युक्त बड़े धनवान व्यक्ति था. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு உண்டாயிருந்த மந்தைகள் अब्राहम और लूत के चरवाहे इतने थे, அவர்கள் ஒரே இடத்தில் குடியிருக்க முடியாதபடிக்கு அவர்கள் திரளாய் பெருகினார்கள். वो इतने बढ़ गए कि वो एक साथ एक ही यहाँ पर नहीं रह पाते थे. இப்படி இருக்கும்போது ऐसे समय पर ஒரு நாள் ஆபிரகாமின் மந்தை மேய்ப்பருக்கு एक दिन अब्राहम के चरवाहे லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு இடையிலே வாக்குவாதம் உண்டாயிற்று. और लूत के चरवाहे के बीच में वाद विवाद हुआ. ரெண்டு பேருக்கும் சண்டை. दोनों के बीच में झगड़ा. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு இடையில இல்ல, अब्राहम और लूत के बीच में नहीं, ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கு லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கு अब्राहम के चरवाहों के बीच में और लूत के चरवाहों के बीच में. இந்த வாக்குவாதம் உண்டான போது जब ये वाद विवाद हुआ, ஆபிரகாம் லோத்துவை அழைத்து அனுப்புகிறார். अब्राहम ने लूत को बुलाया. லோத்தை அழைத்து
लूत को बुलाकर லோத்திடத்தை சொல்லுகிறார், लूत से कहता है நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள். हम दोनों आपस में भाई भाई हैं, எனக்கு குடியிருக்கிற இடத்துல இருக்கிறவர்கள் கானானியர்கள். क्योंकि जिस वो जगह पर रहने वाले कनानी लोग थे। லோத்துவும் ஆபிரகாமும் குடியிருந்த இடத்திலே கானானியர்கள் குடியிருக்கிறார்கள். अब्राहम और ये लूत जहाँ पर रहते थे वहाँ पर कनानी लोग रहते थे। ஆபிரகாமும் லோத்தும் குடியிருந்த அந்த இடத்துல பெரிசியர்கள் குடியிருக்கிறார்கள். अब्राहम और लूत जहाँ पर रहते थे वहाँ पर परिशी लोग रहते थे। அப்ப தேவனை அறியாத பிரஜாதி ஜனங்கள், परमेश्वर को न जानने वाले अन्य जाति लोग, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள், परमेश्वर का प्रतिज्ञा वचन को जो नहीं पाए थे, இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியிலே ஆபிரகாமும் லோத்தும் குடியிருக்கிறார்கள். ऐसे लोगों के बीच में अब्राहम और लूत रहते थे। லோத்து பார்க்கிற, ஆபிரகாம் பார்க்கிற, अब्राहम ने देखा கானானியர்கள் குடியிருக்கிறார்கள், कनानी लोग रहते हैं, பெரிசியர்கள் குடியிருக்கிறார்கள். फरिशी लोग रहते हैं, இவர்களுக்கு மத்தியிலே நமக்குள்ளே வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்க முடியாது. इनके बीच में हम आपस में लड़ते नहीं रह सकते அதை हैं, அந்த ஜனங்கள் பார்ப்பார்கள். इसलिए कि दूसरे लोग देखेंगे। நாம் சமாதானமாய் போவது நல்லது. हम शांति से चले जाना अच्छी बात है। லோத்தை அழைத்தார், लूत को बुलाया, லோத்தை பார்த்து சொல்லுகிறார், लूत से कहा நாம் இருவரும் சகோதரர்கள், हम दोनों आपस में भाई भाई हैं, ஆனபடியால் நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். इसलिए हमारे बीच में कोई वाद विवाद न हो। நீ கிழக்க போனால் நான் மேற்க போறேன், तू यदि पूर्व की ओर जाए तो मैं पश्चिम की ओर जाता हूँ, நீ வடக்க போனால் நான் தெற்க போறேன். तुम दक्षिण की ओर जाते हो तो मैं उत्तर की ओर जाता हूँ। லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை, लूत से अब्राहम ने कहा, வாக்குவாதத்துக்கு இடம் கொடுக்கவில்லை, कोई वाद विवाद का मौका ही नहीं हुआ, விட்டு கொடுக்கிற ஒரு அனுபவம், छोड़ देने का एक अनुभव, ஆபிரகாமுக்குள்ள ஒரு விட்டு கொடுக்கிற அனுபவம், अब्राहम के अंदर एक छोड़ देने का अनुभव, சமாதானத்தை விரும்புகிற ஒரு அனுபவம், शांति को चाहने का अनुभव। சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். शांति करने वाले धन्य हैं वे जो शांति करते हैं और वो परमेश्वर के पुत्र कहलाएंगे। வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். प्रतिज्ञा वचन पाए हुए लोग परमेश्वर के लोग हैं। கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். परमेश्वर अपने बच्चों को प्रतिज्ञा देता है அந்த வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். और उस वचन का हमें भागी बना देता है। எப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் மாறுகிறோம், इस वचन का हकदार हम कब बन जाते हैं? சமாதானத்தை விரும்பும் போது, मेल चाहते समय, வாக்குவாதத்தை விட்டுவிடும் போது, वाद विवाद को छोड़ते समय, வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். परमेश्वर हमें प्रतिज्ञा वचन का आशीर्वाद का युक्त बना देता है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। லோத்து பார்க்கிறார், लूत ने देखा, தேவனுடைய பிள்ளைகள் லோத்து செய்திருக்கணும், लूत कहना चाहिए था, நம்ம சித்தப்பாவை பின்பற்றி இவ்வளவு நாள் வந்தோம், इतने दिनों से हम चाचा का पीछा किए, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर ने हमें आशीर्वाद किया அவர் है। வயதுல மூத்தவர், वो उम्र में बड़े हैं, தரிசனம் பெற்ற ஒரு மனுஷன், दर्शन पाया हुआ एक व्यक्ति है, தாழ்ந்து போயிருக்கணும். वो थोड़ा नम्र होना चाहिए था। நீர் எங்க போக சொல்லுகிறீரோ அங்கே நான் போகிறேன். तुम जहाँ मुझे जाने को कहते हो वहाँ मैं जाता हूँ, ஆனா லோத்து அப்படி சொல்லவில்லை. लेकिन लूत ने वैसा नहीं कहा। லோத்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்தார். लूत ने अपनी आंखों उठाकर देखा, அவன் கண்களுக்கு முன்பாக சோதோம் கொமோரா பட்டணம் தெரிந்தது. उसकी आंखों के सामने सोदोम कुमरा दिखाई दिया। சோதோம் கொமோரா பட்டணம் सोदोम कुमरा देश அது பாவம் நிறைந்த பட்டணம். वो पाप भरा हुआ नगर था, அங்கே இருக்கிற ஜனங்கள் கூக்குரலிடுகிறவர்கள். वहाँ के लोग चिल्लाने वाले लोग होते हैं। ஆனால் பின்வாங்கி போனால் அது இறங்கு முகத்தில் பயணப்படுகிற இந்த லோத்து, परमेश्वर के द्वारा पीछे हटाए जाने वाला और उतार की ओर जाने वाला ये लूत தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது अपनी आंखों को जब उठाकर देखा, சோதோம் கொமோரா பட்டணம் இந்த லோத்துவுக்கு கர்த்தருடைய தோட்டத்தை போலவே ஏதேனை போலவே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि सोदोम कुमारा उसके नजर में हरा भरा वाटिका की समान और एदेन वाटिके की समान दिखाई दिया। பின்வாங்கி போகிறவர்களுக்கு எல்லாமே பசுமையா தான் தெரியும். पीछे हटने वालों के लिए सब हरा भरा दिखेगा। தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அற்பமாய் தெரிவார்கள். जो रहते हैं उनके लिए वे लोग उनके लिए बड़े ही तुच्छ लगेंगे। வெளியே இருக்கிறவர்கள் பசுமையாக இருப்பார்கள். बाहर के लोग उनको बड़े हरियाली दिखाई देंगे। புறப்பட்டு போனாய், निकल कर गई, அவனுடைய கண்களுக்கு தெரிந்தது उसके आंखों में दिखाई दिया சோதோம் கொமோரா பட்டணம் கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேனை போலவும் பசுமையாக இருந்தது. सोदोम कुमारा ये नगर जो है बड़े हरा भरा वाटिका और एदेन वाटिका के समान दिखाई दे रहा था। லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறார். लूत अब्राहम से अलग हो गया। ஆபிரகாம் தான் சொல்றார், நீ போ, अब्राहम ही कहता है तू जा, நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம், हमारे बीच में वाद विवाद न हो, நீ போ. तू जा। ஆபிரகாமுடைய வார்த்தையை கேட்டபோது अब्राहम की बात को सुनकर இந்த ஆபிரகாமை உறுதியாய் பற்றிக் கொள்ளவில்லை ரூத், அப்ரஹாம் சாரி को- லோத்து. अब्राहम को स्थिर नहीं धर लिया लूत।
கண்களை நம்பி புறப்பட்டு போனார். अपनी आंखों का सहारा लेते हुए निकल पड़ा, கண்களை ஏறிட்டு பார்த்து கடந்து போனார். अपनी आंखों को उठाकर देखा और निकल पड़ा। தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல கடந்து போன போது वहां जाने के बाद அவன் குடும்பமே கெட்டு போகுது. उसका परिवार ही बिगड़ गया, குடும்பமே கெட்டு போகுது. परिवार ही बिगड़ गया। லோத்து தேவ தரிசனம் பெற்றவனாய் இருந்தாலும் தேவ தரிசனம் பெற்ற மனுஷனோடு ஐக்கியப்பட்டு இருந்தவன். लूत जो है भले ही दर्शन नहीं पाया था, लेकिन दर्शन पाया हुआ व्यक्ति के साथ रहता था। நகோமி மோவாபுக்கு கடந்து போனாள். नवोमी मोवाब की ओर गई। அவள் ரெண்டு மருமக்கமார்கள் விதவையா இருக்கிறார்கள். दोनों बहू लोग जो है विधवा बन गए। ரெண்டு மருமக்கமாரையும் பார்த்து दोनों बहुओं को देखकर, மக்களே நீங்கள் என்ன விட்டு போங்க, हे मेरे बेटियों मुझसे दूर हो जाओ, உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, आप अपने मायके चले जाइए, என் வீட்டுல இருந்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம், मेरे साथ मेरे घर में रहकर क्या फायदा, புருஷன்மார் மரித்து போனார்கள், तेरे पति लोग मर गए। ஒருவேளை உங்க அம்மா வீட்டுக்கு கடந்து போவீர்களேனால் यदि तुम अपने मायके चले जाओगे, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உண்டாயிருக்கு. तुम्हारा अच्छा भविष्य बन सकता है। மூத்தவள் பேர் ஓர்பாள், बड़ी बहू का नाम ओरबा, இரண்டாவது ரூத், दूसरी बहू का नाम रूत। வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஓர்பாள் தன் மாமியாகிய நகோமியை கட்டிப்பிடித்து ओरबा जो थी वो अपनी सास नवोमी को गले लगाई, முத்தம் செய்து चूम कर, அழுது रोकर விட்டுட்டு போயிட்டா. छोड़कर चली गई। ஆண்டவருடைய பிள்ளைகள் அவளை குறித்து அப்புறமா வேதத்தில் எதுவும் எழுதப்படவில்லை. उसके बारे में बाइबल में आगे कुछ नहीं लिखा गया है, ரூத் சொல்லுகிறாள், लेकिन रूत कहती है, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तेरे लोग मेरे लोग हैं, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், तुम्हारे लोग मेरे लोग हैं, நீ எங்கே போவீரோ அங்கே நான் இருப்பேன், तुम जहां जाओगे वहां मैं भी आऊंगी, நீ எங்கே போவீரோ அங்கே நான் இருப்பேன், तुम जहां जाओगे वहां पर मैं भी रहूंगी, மரண நாள் வரைக்கும் நான் உம்மோடு கூட இருப்பேன். मृत्यु काल तक मैं तुम्हारे संग रहूंगी। மாமியாரோடு ஒட்டி கொண்டாய், सास के साथ वो छिटक गई அவளுடைய வாழ்க்கை செழித்தது, और उसका जीवन हरियाली हुआ। அவளுடைய வம்சவழியிலே தாவீது பிறந்தார், उसके वंश में दाऊद का जन्म हुआ, தாவீதின் வம்சவழியிலே இயேசு பிறந்தார். दाऊद के वंश में ही यीशु का जन्म हुआ। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். परमेश्वर के लोग आज के दिन हम जांच कर देखेंगे, எவர்கள் பின்வாங்கி போகிறார்களோ, जो पीछे हट जाते हैं, எவருடைய வாழ்க்கை இறக்கு முகத்திலே கடந்து போகிறதோ, जिसका जीवन उतार की ओर जाता है, அவர்கள் பொய்யும் புரட்டும் பேசுகிறார்கள், वही लोग झूठ और लूट कहते हैं, அவர்கள் மாய்மாலம் பண்ணுகிறார்கள், कोई बरमाई करते हैं। அவர்கள் பிரிந்து போகக்கூடிய சான்ஸ் வரும்போது பிரிந்து போகிறார்கள். जब अलग हो जाने का मौका मिलता है तो तुरंत अलग हो जाते हैं, ஏன்னா இருதயம் அப்படி இருக்கு. क्योंकि उनका मन वैसा है। எப்படா பிரிஞ்சு போகலாம், कब अलग हो जाएंगे, தருணம் பார்த்துட்டே இருப்பாங்க. सिर्फ मौका ढूंढते रहेंगे। உலகத்துல பழமொழி சொல்வார்கள், दुनिया में कहावत है, பனம்பழம் நல்ல பழுத்து போய் இருக்குது, ताड़ी के पेड़ में जब ताड़ी का फल पका हुआ रहता है, ஏற்கனவே பழம் பழுத்து விழுற சூழ்நிலை இருக்கிறது, पहले से ही ताड़ी का फल पका हुआ परिस्थिति में रहता है, ஆனா அந்த பழத்து மேல வந்து குருவி உட்காருது, उस फल में आके चिड़िया बैठता है, குருவி உட்காரவே பழம் விழுகிறது, चिड़िया के बैठने से वो फल नीचे गिर जाता है। அதனால குற்றம் பழி எல்லாம் யார் மேல, குருவி மேல வருது. अभी इसका पूरा इंजाम किस पर लगता है, चिड़िया पर। குருவி உட்காரவும் பழம் விழுகிறது, चिड़िया बैठते ही फल गिर जाता है, பழம் ஏற்கனவே விழுகிற அளவுக்கு பழுத்து போய் இருக்கிறது, फल तो पहले से ही गिरने की अवस्था में ही पका हुआ था, ஆனா அந்த நேரம் குருவி வந்து உட்காரவும் பழம் விழுந்ததுனால குருவி மேல யாக்கும் குருவி, उसी समय आकर जब चिड़िया बैठने के कारण फल नीचे गिर गया और पूरा इंजाम चिड़िया पर लग ஏற்கனவே गई। இருதயம் தூரமாய் இருக்கிறது, पहले से ही मन दूर है, ஏற்கனவே இருதயம் தூரமாய் இருக்கிறது, पहले से ही मन दूर है, அந்த தூரமாய் எப்பொழுது பிரிந்து போகலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். कब अलग हो जाएंगे बोलकर इंतजार करते रहते हैं, சூழ்நிலை வரும்போது தானாகவே பிரிந்து போகிறார்கள். परिस्थिति आते ही अपने आप अलग हो जाते हैं। இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில ஒரு நாள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ऐसे लोग अपने जीवन में प्रतिज्ञा वचन के आशीर्वाद को कभी पा नहीं सकेंगे। இவர்களுடைய இருதயம் இப்படிப்பட்டது, इनका मन कैसा है, அக்கறைக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வது போல, जैसा यहाँ से देखते समय बाकी और जगह हमारे लिए हरा भरा दिखता है, அவருடைய கண்கள் இருக்கிற இடத்தை பார்க்காது. उनकी आंखें जहाँ पर रहते वहाँ नहीं देखेंगे। லோத்துடைய கண்கள் எப்படி நோக்கி பார்த்ததோ, लूत की आंखें जैसी ऊपर उठाकर देखा, அப்படி அவர்கள் அக்கறையே நோக்கி
நோக்கி பார்க்கிறார்கள். वैसे ही दूसरे किनारे को ही देखते रहेंगे. அக்கறை பார்க்கும்போது அவர்களுக்கு எது பசுமையாய் தோன்றுகிறதோ दूसरा किनारे में सब उनको हरा भरा दिखाई देगा அதற்கு நேராய் கடந்து போகிறார்கள். और उसकी ओर जाकर चले जाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். अपने जीवन को जांच कर देखिए. வாழ்க்கை இறங்கும் முகத்திலே கடந்து போகுமையானால் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. यदि आपकी जीवन उतार की ओर जा रहा है तो प्रतिज्ञा वचन के आशीर्वाद को नहीं पा सकेंगे. ஓர்பால் மாமியார் மேல ரொம்ப அன்பு இருக்கிறது போல ओरबा जो है अपनी सास पर बहुत प्रेम है समान அவ கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு गले लगकर चूम कर रोती है, முத்தமிடுறா. चूमती भी है. கழுத்தை கட்டி பிடிக்கிறது வஞ்சனையின் கட்டி பிடித்தல். जब गले लगते हैं तो वो एक इनकार करने के रूप में गले लगते हैं. முத்த செய்கிறது ஒரு வஞ்சனையின் முத்து. चूमती है वो भी एक कपट मन से चूमती है, அழுறா. रोती है. அது கள்ள கண்ணீர். वो भी एक झूठा आंसू है. கள்ள கண்ணீர் கள்ள முத்தம் வஞ்சிக்கிற சுபாவு. झूठा आंसू, झूठा चूमना और सब गले लगना, எல்லாம் வஞ்சனை. ये सब मन में एक रखते हुए झूठी बातें. வச்சு வஞ்சனையை வச்சுக்கிட்டு மாமியாரை முத்திட்டு கள்ளத்தனமான ஒரு கண்ணீரை வடிச்சிட்டு போயிட்டா. मन में एक प्रकार की झूठापन और कपट रखते हुए गले लगकर चूम कर रो कर चली गई. யூதாஸ் அதைத்தான் செய்தா. यहूदास ने भी वही किया. கெத்செமனே தோட்டத்துல गेत्सेमनी वाटिका में இயேசுவை பார்த்தபோது கட்டி பிடித்து முத்தம் செய்கிறார். यीशु को देखते ही गले लगाया और चूमा. இயேசு கேக்குறார், यीशु ने पूछा, சிநேகிதனே, हे मेरे मित्र, முத்தத்தினாலா என்னை காட்டு கொடுக்கிறாய்? क्या तू मुझे चूमने से दिखा रहा है? தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன் இருதயத்தின் எண்ணத்தை அறிகிறார். परमेश्वर आपकी मन के विचार को जांचता है. வஞ்சனையான முத்தம் கொடுக்கிறார். जो कपटी मन से चूमता है. இந்த யூதாஸ் கர்த்தரோடு இருந்தவனாய் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனார். भले वो यहूदास यीशु के साथ था लेकिन यीशु का आशीर्वाद को नहीं पा सका. இன்னைக்கு अनेகர் அப்படிதான். आज कई लोग ऐसे होते हैं. உலகத்துல பழமொழி சொல்வார்கள், दुनिया में एक कहावत है, ஆக்கி வழி விட்டவன் பொல்லாதவளா ஆயிருவா. जो भी करके रहेगी, करके सब देखेगी वो दुष्ट बन जाएगी. அழுது வழி விட்டவன் நல்லவா. जो रो के विदा करती है वही अच्छी हो जाती है. கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு ஆக்கி போட்டுறவன் பொல்லாதவா. जो भी कड़ी मेहनत करके परिश्रम करके बना के डालते हैं वो बुरी बन जाते हैं. கடைசி நேரத்துல கட்டி பிடிச்சு ஒரு கல்ல முத்தம் விட்டு கல்ல கண்ணீர் விடுறவங்க நல்லவளா ஆயிருவாங்க. आखिरी में आके जो गला लगते हैं, आंसू बहाते हैं, चूमते हैं, वो अच्छे हो जाते हैं. அது உலகத்துல நடக்கிற காரியங்கள். ये सब दुनिया में होती रहती है. ஆனா ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். लेकिन एक बात याद रखिए, வஞ்சனையான முத்தம், जो कपटी भरी हुई मन से चूमते வஞ்சனையான हैं, கண்ணீர், कपटी मन से आंसू, அது ஒரு நாள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. वे कभी परमेश्वर के आशीर्वाद को पा नहीं सकेंगे. அவர்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பதை போல அவர்களுக்கு தெரியும். भले उनको लगे कि हम आशीर्वाद से रहते हैं, ஆனால் ஆசீர்வாதம் அல்ல. लेकिन वो आशीर्वाद नहीं है. லோத்து தன் கண்களை ஏறிட்டு பார்த்து பின்வாங்கி போனான். लूत अपनी आंखों को उठाकर देखने से आशीर्वाद को खो दिया. அவனுக்கும் திரளான மந்தைகள் இருந்தது, மந்தை மேய்ப்பர்கள் இருந்தார்கள். उसके भी कई भेड़ बकरियां थे और कई चरवाहे थे. ஆனால் நன்றாகத்தான் இருந்தார். सब कुछ अच्छा ही चल रहा था. நம்ம நல்லா தான் இருக்கிறோம். मैं अच्छा ही हूँ, நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. हमारे भी आशीर्वाद है. ஒரு நாள் வந்தது, एक दिन आया, 5 விதமான ராஜாக்கள் 5 प्रकार के राजा लोग அவர் இருந்த இடத்துல வந்து वो जिस जगह पर रहते थे அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். उसका जितना भी था सब जाकर पकड़कर बंधन कर दिया. சத்துருக்கள் வந்து எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். शत्रु लोगों ने आकर सबको पकड़ कर ले गए. அவனுடைய ஆட்டு மந்தை மேய்ப்பர்கள், அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு போயிட்டார்கள். उनके भेड़ बकरी चरवाहे सबको पकड़ कर ले गए. இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வருகிறது. ये संदेश जब अब्राहम को मिला தேவனுடைய பிள்ளைகள் ஆபிரகாம் லோத்துவுக்காக பரிந்து பேசுகிறார். तब अब्राहम लूत के लिए सिफारिश करता है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தன்னை விட்டு பிரிந்து போனவன் லோத்து. लूत जो मुझसे अलग हो गया था, தன்னிடத்தில் ஆலோசனை கேட்காத ஒரு லோத்து. मुझसे सम्मति न लिया हुआ लूत, தன் கண்களை நம்பி பின்வாங்கி போன லோத்து. अपनी आंखों का सहारा लिया हुआ लूत, கர்த்தரிடத்தில் பரிந்து பேசுகிறார். उस लूत के लिए परमेश्वर से सिफारिश करता है. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை எவர்கள் கண்டுகொள்கிறார்கள்? प्रतिज्ञा वचन के आशीर्वाद को कौन पाते हैं? சமாதானத்தை தேடுகிறவர்கள் வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். जो शांति चाहते हैं वही लोग परमेश्वर का आशीर्वाद को पाते हैं. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन परमेश्वर के लोग हम कैसे हैं? துஷ்டன் கலகத்தை ஏன் நாடுகிறார்? दुष्ट व्यक्ति हमेशा झगड़ापन को ही चाहता है. ஒரு மனுஷன் துஷ்டனாய் இருப்பானானால் यदि कोई व्यक्ति दुष्ट हो அவன் எப்பொழுது கலகத்தை ஏன் நாடுகிறான்?
விரும்புகிறார். वो हमेशा लड़ाई को चाहता है. சமாதானமா இருப்பது பிடிக்காது. उनको शांति से मेल से रहना पसंद नहीं है. சில ஆட்கள் வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பார்கள். कुछ लोग हमेशा तमाशा देखने के लिए तैयार रहेंगे. எப்படா அந்த குடும்பத்துல சண்டை வரு, कब ये परिवार में झगड़ा होगा, எப்படா புருஷன் மனைவிக்குள்ள சண்டை வரு, कब इस पति पत्नी के बीच में झगड़ा होगा. இந்த எதிர்பார்ப்பு யாருக்குள்ள இருக்கிறதோ जिसके मन में ये विचार है, அவர்களை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது துஷ்டர்கள். वैसे व्यक्तियों को कहा गया है दुष्ट व्यक्ति. துஷ்டன் கலகத்தை விரும்புகிறார். दुष्ट व्यक्ति लड़ाई को चाहता है. தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? उसका मन कैसा है. வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் यदि प्रतिज्ञा किया हुआ वचन हमारे जीवन में पूरा होना है तो இருதயம் கலகத்தை விரும்ப கூடாது. मन में लड़ाई को न चाहे. இருதயம் கலகத்தை விரும்ப கூடாது. मन लड़ाई को न चाहे, சமாதானத்தை விரும்பணும். शांति को चाहे. நல்லா இருக்கட்டும், अच्छा रहने दो, நல்லா இருக்கட்டும், अच्छा रहने दो, பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், बच्चे अच्छा रहने दो, அவங்க குடும்பம் நல்லா उनका இருக்கட்டும், परिवार सुखी रहने दो, மற்றவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். दूसरों को आशीर्वाद दो, तुम भी आशीर्वाद से रहोगे. அல்லேலூயா. हालेलुया. அதைத்தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். इसे ही परमेश्वर ने अब्राहम से कहा, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், तुझे आशीर्वाद देने वालों को मैं भी आशीर्वाद दूंगा, உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். तुझे श्राप देने वालों को मैं भी श्राप தரிசனம் दूंगा. பெற்ற ஒரு மனுஷன், दर्शन पाया हुआ एक व्यक्ति, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், प्रतिज्ञा पाया हुआ एक व्यक्ति, என் தேசத்தை ஜனத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனுஷன், देश और कुटुंब को छोड़कर अलग किया गया हुआ व्यक्ति. இப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஆசீர்வதித்தால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ऐसे व्यक्ति को यदि तुम आशीर्वाद करोगे तो आशीष पाओगे. நல்ல எண்ணம் இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவாங்க. अच्छा विचार रहेगा तो आशीर्वाद पाओगे. சிலர் சொல்லுவாங்க, कुछ लोग बोलते हैं, ஒரு ஆளு வாக்குத்தத்த வசனம் சொன்ன உடனே एक व्यक्ति प्रतिज्ञा वचन बोलते நீ ही வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். तू दाहिने और बाएं और फैलेगी. வாக்குத்தத்தம் என்னது? प्रतिज्ञा वचन क्या है? வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் பெருகுவாய். दाहिने और बाएं और फैलेगी. அது சிரிச்சிட்டு சொல்றாங்க. वो हंसते हुए कह रहे ஆமா, हैं ஆமா, வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இப்படி தான் பெருகுது. कि दाहिने और बाएं और ऐसे ही फैलते जा ஆமா, रहे இப்படி हैं, பெருகுது. ऐसे ही फैलते जा रहे हैं. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த உலகத்தை சொல்லுவாங்க, दुनिया में एक कहावत है, வஞ்சனை இல்லாத உள்ள, जो जिस मन में कपट नहीं है, வஞ்சனை இல்லாத உடம்பு புஷ்டியா இருக்கு. जिस मन में कपट नहीं है वो हष्ट पुष्ट रहता है. எவருக்குள்ள பொறாமை இருக்கிறதோ जिसके अंदर जलन है, அந்த பொறாமை எலும்புரிக்கி. वो जलन उनकी हड्डियों को सुखा देती है. பொறாமையோ என்றால் எலும்புரிக்கி. हड्डी जलन जो है वो हड्डियों को सुखा देता है. தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? आज के दिन हम कैसे हैं? அவே உலக பிரகாரமாக சொல்லுகிறார்கள். दुनिया की ओर से कहते हैं, ஒரு மனுஷனுக்குள்ள டிபி வியாதி வந்தால் जब कोई किसी व्यक्ति के अंदर टीबी बीमारी आ जाए, அந்த மனுஷனுடைய சரீரம் அப்படியே ஒடுங்கி போயிருது. उसका शरीर ऐसे सूख जाता है. ஆத்மீக ஜீவியத்தில் ஒரு மனுஷனுக்கு டிபி வியாதி, उसी तरह आत्मिक व्यक्ति के जीवन में भी एक टीबी बीमारी आ जाए, அது அவனுக்குள்ள உண்டாகிற பொறாமை. वो उसके अंदर की जलन है. மற்றவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும்போது ஒரு பொறாமை. दूसरे लोग आनंदित रहते हुए देखेंगे तो तुरंत जल जाएंगे. மற்றவர்கள் செழிப்பாய் இருக்கும்போது சமாதானமாய் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு பொறாமை. दूसरे को हंसते हुए सुखी और आनंदित रहते हुए देखेंगे तो जल जाएंगे. இந்த பொறாமை என்கிற ஒரு டிபி ஆத்மாவுல உண்டாகிறதுனா ये जलन रूपी टीबी हमारी आत्मा में होने के कारण, அதனால தான் சொல்லுகிறார் பக்தன் பொறாமையோ வென்னால் இரும்புழுக்கி. इसलिए भक्त ने इस प्रकार बाइबल में कहा है कि जलन जो है ये सुख हड्डियों को सुखा देता है. ஆபிரகாமுக்குள்ள பொறாமை இல்ல. अब्राहम के अंदर जलन नहीं था. என்ன விட்டு போயிட்டாலும் பரவாயில்லை, भले वो मुझसे दूर हो गया, என் அண்ணன் மகன் நல்லா இருக்கட்டே, मेरा भाई का बेटा अच्छा रहे, என்கிட்ட ஆலோசனை கேட்காம போனாலும் பரவாயில்லை, भले मुझसे उसने सम्मति नहीं लिया चलेगा, என் அண்ணன் மகன் நல்லா இருக்கட்டே, मेरा भाई का बेटा सुखी रहे. அறிவில்லாமல் செய்துட்டான். अनजान में कर दिया. ஆபிரகாம் போய் யுத்தம் பண்ணுகிறார். अब्राहम युद्ध करता है. லோத்தை இழந்து போன அத்தனை திருப்பி கொண்டு வந்தார். लूत ने जो भी खो दिया सब उसको वापस ला कर दिया. ஆபிரகாமுடைய இருதயம் சமாதானத்தை விரும்புகிற இருதயம். अब्राहम का मन शांति को चाहता था. ஆபிரகாமுடைய இருதயம் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற இருதயம். अब्राहम का मन दूसरों को सुखी रहते हुए देखना चाहता था. தேவனுடைய பிள்ளைகள் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கு. उदार पूर्वक मन जो हरा भरा होता है, வாரி இறைக்கிறவர்கள் விருத்தி அடைவார்கள். जो कोई दिल खोल कर देते हैं वो बढ़ते जाएंगे. பிசினித்தனம் பண்ணுகிறவர்கள் கஞ்சத்தனம் பண்ணுகிறவர்கள் ஒண்ணுமில்லாம போவாங்க. लेकिन जो कंजूस करते हैं कुछ देते नहीं हैं वो नीचे घटते जाएंगे. எவ்வளவு இருந்தாலும் भले कितना भी हो, எனக்கு என் பிள்ளைக்கு என் புருஷனுக்கு मुझे, मेरा पति के लिए और मेरा बच्चे के लिए. என்னத்துக்கு ये सब क्यों?
தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற நாட்கள்ல ஞானி சொல்லுகிறார், ज्ञानी इस प्रकार कहता है, நீ உயிரோடு வாழ்கிற நாட்கள்ல जब तक तुम जिंदा हो, நீ புசித்து குடித்து तुम खा पी कर, உன் மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாயிரு. तुम अपनी पत्नी के साथ आनंदित रहे। இதை இல்லாமல் வேற சந்தோஷம் என்ன? इसके अलावा और क्या आनंद है? உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு மட்டுமல்ல, तेरा आशीर्वाद सिर्फ तुम्हारे लिए न हो, அது பூமியில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் போய் சேரட்டு. वो पृथ्वी के सभी संतों के लिए जाने दो। ஆபிரகாமுடைய இருதயம் பரந்த இருதயம். अब्राहम का मन एकदम खुला मन था। ஆபிரகாமுடைய இருதயம் ஒரு விரிந்த மனம். अब्राहम का मन एक दिलदार मन था। எல்லாரும் நல்லா இருக்கட்டும், सब सुखी रहने दो, எல்லாரும் நல்லா सब இருக்கட்டும். अच्छे होने दो। கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने अब्राहम को आशीर्वाद किया। வாக்குத்தத்தம் நிறைவேற காலதாமதமாகிறது. प्रतिज्ञा वचन पूरा होने में देरी हुआ, ஆனால் இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி முடித்தார். लेकिन परमेश्वर ने जो प्रतिज्ञा वचन दिया उसे अब्राहम के जीवन में पूरा किया। தேவனுடைய பிள்ளைகள், நான் நேரம் இல்ல, நான் முடிக்கிறேன். परमेश्वर के लोग समय न होने के कारण जल्दी खत्म कर रही हूँ। யுத்தத்துல ஜெயம் பெற்று ஆபிரகாம் திரும்பி வருகிறார். युद्ध में जय पाकर अब्राहम लौट आया। சோதோமின் ராஜா வருகிறார். सोदोम का राजा आ रहा है। ஜனங்களை எனக்கு தாரு, लोगों को मेरे पास दे दे, இந்த பொருட்களை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளு. ये सारे वस्तुओं को तुम ले लो। ஆபிரகாம் பார்க்கிறார், अब्राहम ने देखा, ஏற்கனவே ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனுஷன். पहले से अब्राहम आशीर्वाद पाया हुआ व्यक्ति था। ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமா. अब्राहम सोना चांदी का युक्त धनी था। அவன் வீட்டுல எத்தனையோ போர் வீரர்கள் இருந்தார்கள். उसके घर में कितने शूरवीर लोग थे। அவனுடைய வீட்டுல பிறந்து வளர்க்கப்பட்ட போர் வீரர்கள் 318 பேர். उनके घर में जन्माए गए पले गए शूरवीर 318 लोग थे। அந்த அளவுக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். उतना ही आशीर्वाद अब्राहम पाया हुआ था। இப்போ ராஜா வந்து சோதோமின் ராஜா சொல்லுகிறார், अब सदोम का राजा कहता है, பொருட்கள் எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளு. सारे वस्तुओं को तुम ले लो। ஆபிரகாம் சொன்னாரு, अब्राहम ने कहा, உன்னாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று வார்த்தை வரக்கூடாது. तेरे द्वारा मैं आशीर्वाद पाया बोलकर कोई नहीं बोलना। உன்னாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன், मैं तुम्हारे द्वारा आशीर्वाद पाया हूँ, அந்த பேர் எனக்கு வேண்டாம். बिल्कुल ये नाम मुझे ना मिले। என்னை ஆசீர்வதித்தவர் கர்த்தர், मुझे आशीर्वाद देने वाला परमेश्वर है, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் கர்த்தர். मुझे वादा किया हुआ परमेश्वर है। உன்னால நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்ற வார்த்தை பின்னால வரக்கூடாது. इसके द्वारा मैंने आशीष पाया बोलकर कोई ना बोले। அதனால ஒரு பாதரட்சியின் வார் கூட எனக்கு வேண்டாம். इसलिए मुझे किसी जूते के पटिया तक मुझे नहीं ஒரு चाहिए, சரட்டையாயிலும் எனக்கு வேண்டாம். मुझे कोई एक वाटी तक नहीं चाहिए। தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமுடைய இருதயம் பொருளாசை வெறுக்கிற ஒரு இருதயம். अब्राहम का मन जो है वस्तुओं से नफरत करता था, பொருளாசை வெறுக்கிற இருதயம். वस्तुओं पर बिल्कुल उसे लालच नहीं தேவனுடைய था। பிள்ளைகள் இருதயம் பொருளாசை வெறுக்கிறதா இருக்க வேண்டும். हमारा मन जो है वस्तुओं पर वस्तुओं से घृणा करने वाला मन हो। இன்னைக்கு அநேகருடைய இருதயம் திருப்தி இல்ல, आज कई लोगों के मन में संतुष्ट नहीं है, திருப்தி இல்ல, संतुष्ट नहीं है, திருப்தி அடையாத பிண்டங்கள். संतुष्ट न होने वाले। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, மலட்டு கற்ப ஒரு நாளும் திருப்தி அடையாது. जो गर्भ निसंतान होती है वो कभी तृप्त न होगा। அக்கினி ஒரு நாளும் திருப்தி அடையாது. उसी तरह आग भी कभी मन भरता नहीं है। எவ்வளவு குப்பையை போடுறோமோ அவ்வளவு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. जितना आप कचरा डालते जाओगे उतनी जलते रहेगा। ஒரு நாள் அந்த அக்கினி எனக்கு போதும், இனி கச்சடா குப்பை போடாத அப்படின்னு சொல்லி அக்கினி சொல்லாது. ये आग कभी नहीं बोलेगा कि कचरा फेंकना बंद करो, मुझे नहीं जलना है। அக்கினி திருப்தியே அடையாது. अग्नि कभी तृप्त न होगा। கண்ணு திருப்தியே அடையாது. हमारी आंखें भी कभी तृप्त नहीं होता है। கண்ணு எனக்கா சொல்லுதா? क्या कभी हमारी आंख कहती है உலகத்துல எல்லாம் பார்த்தாச்சு, दुनिया में सब देख लिया, இனி ஒண்ணு வேண்டாம். अभी मुझे कुछ भी नहीं அந்த चाहिए? கண்ணு ஒரு நாள் திருப்தி அடையாது. ये आंख कभी संतुष्ट नहीं கண்ணு होता। இருக்கு வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்கணும் தான் நினைப்பாரு. जब तक आंखें हैं तब तक सबको देखते ही रहने की आशा होती है। சிலருக்கு சுத்தி பார்க்கறதுல அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். कुछ लोगों को घूमना बोला तो बहुत पसंद है। என்னத்த சுத்தி பார்க்கணும்? क्या घूमेंगे? அங்க போணும், இங்க போணும். यहाँ जाना है वहां जाना है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். परमेश्वर ने ये आकाश और पृथ्वी को बनाया है। இங்க இருக்கிற வானம் தான் தமிழ்நாட்டிலே இருக்குது. यहाँ जो आकाश है वही तमिलनाडु में भी है। இங்க இருக்கிற பூமி தான் தமிழ்நாட்டிலே இருக்கிறது. यहाँ का पृथ्वी ही तमिलनाडु में भी है। இங்க இருக்கிற வானமும் பூமி தான் வெளிநாட்டிலே இருக்கிறது. यहाँ जो आकाश और पृथ्वी है वही बाहरगांव में भी है। சுத்தி பார்க்கணும் பெரிய ஆசை கண்ணுக்கு. हमेशा आंख में एक बड़ा अभिलाषा है कि घूमना है, கண்ணு घूमना ஒரு है, நாள் देखना திருப்தி है। அடையாது. लेकिन ये आंखों में कभी संतुष्ट नहीं அக்கினி होगी। ஒரு
நாளும் திருப்தி அடையாது. आग भी कभी मन भरता नहीं है. அநேக தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்துல திருப்தி இல்ல. आज कई लोगों के मन में संतुष्टता नहीं है. யார் தந்தாலும் வாங்கி வைக்கணும், कोई भी देंगे लेके रख लेंगे, யார் தந்தாலும் வாங்கி வைக்கணும். कोई भी देंगे लेके रख ஆனா लेंगे, இவங்க கையில இருந்து 5 காசு வெளியே போவாது. लेकिन इनके हाथ से 5 पैसा नहीं निकलेगा. அப்படிப்பட்ட ஸ்திரியை குறித்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. वैसे स्त्री के बारे में लिखा गया है, அவளுடைய கைகள் கயிறு போல இருக்கு. उनकी हाथ जो है रस्सी के समान होती है. கயிறு மாதிரி அவ கை இருக்கு, रस्सी के समान होती है. விரியாது. उनका हाथ कभी बढ़ता नहीं है. தேவனுடைய பிள்ளைகள் கைகள் விரியணும், हाथ फैलना है, மனம் விரியணும், मन भी फैलना है. பொருளாசை வெறுத்தவன் இந்த ஆபிரகாம். ये नफरत करने वाला, वस्तुओं से, धनलोभी से नफरत करने वाला व्यक्ति था अब्राहम. ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டார். अब्राहम परमेश्वर के द्वारा आशीष पाया. தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த சோதோமின் ராஜா இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே ये सदोम का राजा जब ऐसा कह रहा था, அங்கே ஆசாரியனாகிய மெல்கிசேதேக் கடந்து வருகிறார். वहां पर मेल्कीसेदेक नामक राजा याजक आता है. மெல்கிசேதேக் இந்த ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்தார். ये मेल्कीसेदेक याजक ने अब्राहम को रोटी और दाखरस दिया. இந்த ஆபிரகாம், ये अब्राहम மெல்கிசேதேக்கின் கையிலிருந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வாங்கி मेल्कीसेदेक के हाथ से रोटी और दाखरस लेकर தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகத்தை மெல்கிசேதேக்கின் கையில கொடுத்தார். अपना जो भी था सब में से दशमांश याजक के हाथ में दिया. வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறும்? प्रतिज्ञा वचन कब पूरा होगा? ராபோஜன எடுக்கிற சபையில தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். प्रभु भोजन जिस कलीसिया में लेते हो उसी कलीसिया में दशमांश भी देना है. எங்கே ராபோஜன எடுக்கிறோமோ அங்கே தசம பாகமே சேர வேண்டும். जहां पर प्रभु भोजन लेते हो वहीं पर दशमांश होना चाहिए. தசம பாகம் என்பது கர்த்தருக்குரியது. दशमांश जो होता है वो परमेश्वर का தசம है. பாகம் என்பது பரிசுத்தம் உள்ளது. दशमांश जो होता है वो पवित्र होता है. அவங்கவங்க கையின் பிரயாசத்திலிருந்து அவங்கவங்க தசம பாகத்தை கொடுங்க. सब कोई अपने अपने हाथों के फल से दशमांश दो. காணிக்கைகள் பிள்ளைகள் கையில கொடுக்கணும். दान जो है अपने बच्चों के हाथ में देने की आदत कीजिए. தசம பாகம் அவங்கவங்க கையில இருந்து கொடுக்கணும். दशमांश जो है वो अपने अपने हाथों से दे. பிள்ளைகளுக்கு இப்பொழுதே காணிக்கை கொடுக்க கற்றுக் கொடுத்தால் அந்த பிள்ளைகள் வளரும் நாட்களே அவர்கள் கொடுப்பார்கள். बच्चों को अभी से यदि आप सिखाओगे दान देने का, तब वो जब बड़े हो जाएंगे तो सीख जाएंगे. நீங்க அநேகர் சொல்கிறார்கள் தசம கொடுக்காத, आज कई लोग कहते हैं दशमांश मत दो. கொடுக்காத, அவங்களுக்கு என்ன குறைவு? उनको क्या कमी है? கொடுக்காத. मत दे. கொடுக்கிற பிள்ளைகளையும் கொடுக்காமல் தடை பண்ணுகிறார்கள். जो बच्चे देते हैं उनको भी रोकते हैं. அதனால அவர்கள் கீழ்ப்படிந்து उसके कारण वो उनकी बात मानकर கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்காமல் जो परमेश्वर का है उसे परमेश्वर को न देते வாழ்க்கையிலே हुए ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். अपनी जीवन में आशीर्वाद को खो देते हैं. பெற்றோர்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் இருக்க வேண்டுமே அல்லாமல் சாபத்துக்கு காரணமாய் இருக்க கூடாது. पालक अपने बच्चों की आशीर्वाद का कारण बनना है, बल्कि श्राप का कारण ना बने. ராபோஜனை எடுக்கிறவர்கள் ராபோஜனை எடுக்கிற சபையிலே தசம பாகத்தை கொடுக்க வேண்டும். जहां पर जिस कलीसिया में प्रभु भोजन लेते हो उसी कलीसिया में दशमांश दे. அப்பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களை तब நிறைவேற்றுவார். परमेश्वर आपके जीवन में प्रतिज्ञा वचन पूरा करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலूயா. हालेलुया. தசம பாகம் என்பது दशमांश क्या होता है? தேவனுடைய பிள்ளைகள் தசம பாகம் குறித்து நான் எதுவும் பேச மாட்டேன், காணிக்கைக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைக்காதீங்க. आप लोग ये मत सोचना मैं कभी दशमांश के बारे में बात नहीं करती हूँ और मैं दान चाहती हूँ, ये मत सोचना. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் எந்த குறைவும் வைக்கவில்லை ஊழியத்தின் பாதையில. परमेश्वर के बड़े अनुग्रह से सेवकाई में कोई कमी परमेश्वर ने नहीं रखा है. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். आप लोग आशीर्वाद पाना है. 10 ரூபாய் கையில கிடந்தா 1 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வைங்க. यदि 10 रुपया आप कमाते हो तो 1 रुपया परमेश्वर के लिए दीजिए. 100 ரூபாய் சம்பாதித்தால் 10 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வைங்க. यदि 100 रुपया आप कमाते हो तो 10 रुपया परमेश्वर के लिए रख दीजिए. தசம பாகம் என்பது 10ல 1. दशमांश का मतलब 10 में 1 हिस्सा. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகத்தை மெல்கிசேதேக்கின் கையிலே கொடுத்தார். अब्राहम अपने हाथों से दशमांश मेल्कीसेदेक नामक याजक के हाथ में दिया. கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा. ஆபிரகாமுக்கு 75 வயதிலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் अब्राहम के जीवन में 75वां उम्र में वादा किया हुआ परमेश्वर 25 வருஷம் கழித்து 25 साल के बाद கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். परमेश्वर ने जो वादा किया उसे अब्राहम के जीवन में पूरा किया. இடைப்பட்ட இந்த 25 வருஷங்கள்ல கர்த்தர் இந்த ஆபிரகாமை இப்படிப்பட்ட பாதையில நடத்தி கொண்டு போகிறார். बीच के ये 25 साल अब्राहम को परमेश्वर ने ऐसी रास्तों में चलाया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று சுதந்திரிக்க வேண்டுமானால் यदि आपको प्रतिज्ञा वचन का आशीर्वाद पाना है तो வாழ்க்கையில உண்மை இருக்கணும். आपके जीवन में सच्चाई हो. வாழ்க்கையில
மாய்மாலம் இருக்க கூடாது. आपके जीवन में भरमाई बिल्कुल ना हो. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே சமாதானத்தை விரும்புது. आप अपने जीवन में शांति को चाहें. வாழ்க்கையிலே பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. कभी धनलोभी को मौका न दें. கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள जो வேண்டும். परमेश्वर का है उसे परमेश्वर को दे இப்படி दीजिए. நீங்கள் ஆபிரகாமை போல வாழ்வீர்களேயானால் इस प्रकार यदि आप अब्राहम के समान जियोगे, வாக்குத்தத்த வசனம் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். प्रतिज्ञा वचन अवश्य आपके जीवन में पूरा होगा. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். आप आत्मिक रीति से भी आशीष पाओगे சரீர பிரகாரமாக और ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். शारीरिक रीति से भी आशीर्वाद पाओगे. எல்லாரும் முழங்கால் हम படியிடுங்க. सब घुटने में आएंगे. எல்லாரும் முழங்கால் हम படியிடுங்க. सब घुटने में आएंगे. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகி பெருக கடவுது. परमेश्वर का आशीर्वाद आपको मिले. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीर्वाद करे. உலக பிரகாரமான வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. इस दुनियादारी में संसारिक रूप से भी परमेश्वर आपको आशीर्वाद சரீர करे. பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. शारीरिक प्रकार से भी परमेश्वर आपको आशीर्वाद करे. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. आत्मिक रीति से भी परमेश्वर आपको आशीर्वाद दे. ரெண்டு விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட வேண்டும். दोनों तरफ से आप लोग आशीर्वाद पाए. உங்கள் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையை आपका ஆசீர்வதிப்பார். प्राण जितना जीता है उतना अधिक परमेश्वर आपको आशीर्वाद देगा. அதனால தான் அப்போஸ்தலனாகிய யோவான் சொன்னார், इसलिए प्रेरित यूहन्ना ने कहा, பிரியமானவனே, ए मेरा प्रिय, உன் ஆத்மா வாழுகிறது போல जैसा तेरा प्राण जीता நீ है எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். उसी में तू सभी प्रकार से सुखी रहे. உன் ஆத்மா எந்த விதத்தில் வாழுகிறதோ அந்த விதத்தில் சரீர பிரகாரமாய் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். तू जितना तेरा प्राण जीता है उसी रीति से शारीरिक रीति से आशीर्वाद पाओगे. ஆத்மா எப்படி இருக்கிறது? तुम्हारा प्राण किस प्रकार है? ஆத்மாவின் பிரயாணம் இறங்கு முகத்தில் இருக்கிறதா? क्या तुम्हारा प्राण की यात्रा उतार की ओर है? ஆத்மா நம் வாழ்க்கையில பின்மாற்றத்துக்குள்ள இருக்கிறதா? या तुम्हारी आत्मा की यात्रा पीछे हटा ஆவிக்குரிய है? வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகள் பொய்யும் பொருட்டு பேசிக்கொண்டு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? क्या आत्मिक जीवन में आप झूठ बोलकर छुपाकर भरमाईपन जीवन कर रहे हो? மற்றவர்களை ஏமாற்றுகிறது வஞ்சிக்கிறதுமான சுபாவம் இருக்கிறதா? दूसरों से झूठ बोलना छुपाना ये सब होता है. பொருட்களை பொருளாசை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? क्या आप लोग के मन में धनलोभीपन है? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தீர்மானங்களை எடுங்கள். आज के दिन अच्छा निर्णय लीजिए. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर का आशीर्वाद आपके जीवन में परिपूर्ण रीति से मिले. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். परमेश्वर का प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा हो. நீ வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவாய். तू दाएं और बाएं और फैलेगी. நீ ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் வாழ்ந்து சுகிப்பாய். तू आत्मिक रीति से और शारीरिक रीति से सुखी रहेगा. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்படுவாய். तू स्वर्गीय आशीर्वाद और इस पृथ्वी के आशीर्वाद से भरा जाएगा. மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை நீ பெற்றுக் கொள்ளுவாய். तू ऊपर की पूर्व की ओर से और पश्चिम की ओर से एक जलधारा नदी बहने समान जमीन வேதனை இல்லாத पाएगा. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீர்கள். वेदना के बिना आशीर्वाद को पाओगे. எல்லாரும் ஜெபிப்பே. सब प्रार्थना करेंगे. எல்லாரும் ஜெபிப்பே. सब प्रार्थना करेंगे. ஒரு சில நிமிஷங்கள் एक कुछ पल मात्र தேவனுடைய है. பிள்ளைகள் கர்த்தர் நியமித்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் परमेश्वर ने जो इनाम रखा है उसे पा लेना है तो கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள परमेश्वर ने வேண்டுமானால் प्रतिज्ञा किया हुआ आशीर्वाद को पा लेना है तो அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நம்ம விட்டு उसके लिए விலக்குவேன். रुकावट बनी हुई सारी बातों को हमसे दूर कर देंगे. அதற்கு தடையா இருக்கிற காரியங்களை நம்ம விட்டு उसके விலக்குவேன். रुकावट बनी हुई सारी बातों को हम दूर कर देंगे. நம்மை தகுதியாக்கி கொண்டாய். यदि हम अपने आप को योग्य कर लेंगे, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டாய். आशीर्वाद को पाने के लिए हम अपने आप को योग्य करेंगे. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் சொந்தமாகி परमेश्वर का आशीर्वाद हमारे जीवन में मिलेगा. ஹalleluya 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 ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் அப்படியே செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே நீர் பண்ணின வாக்குத்தத்தத்தில் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தகுதிப்படுத்துகிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரநாதா. ஹalleluya 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 வல்ல தெய்வமே உமக்கு நன்றி. योग्य कर दीजिए प्रभु जी. हमें योग्य कर दीजिए प्रभु जी. हालेलुया 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 महिमा हो महिमा हो महिमा हो महिमा हो. धन्यवाद प्रभु கர்த்தர் धन्यवाद நமக்கு தந்த प्रभु. நல்ல வாக்குத்தத்த வசனங்கள் परमेश्वर ने हमें दिया हुआ अच्छा प्रतिज्ञा वचन நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நிறைவேற வேண்டும். हमारे जीवन में वैसा ही पूरा होना है. வாக்குத்தத்தம்
நிறைவேறுவதற்கு நாம் தகுதி உள்ள பாத்திரமாய் இருக்கணும். प्रतिज्ञा वचन पूरा होने के लिए हम योग्य पात्र बनना है. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருஷமானது. अब्राहम के जीवन में प्रतिज्ञा वचन पूरा होने के लिए 25 साल लगे. அந்த 25 வருஷமும் கர்த்தர் ஆபிரகாமை நடத்தின பாதைகள் வெவ்வேறான பாதைகள். 25 साल भी परमेश्वर ने अब्राहम को अलग अलग रास्ते में चलाया. ஆபிரகாம் என்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி என்று கர்த்தர் கண்டாரோ, जिस दिन अब्राहम योग्य बना, அந்த நேரத்தில் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். उसी दिन परमेश्वर ने अब्राहम को आशीर्वाद किया. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின வாக்கு மாறாதவே. हमारा परमेश्वर जिसने वादा किया है वो कभी नहीं बदलता. கர்த்தர் தாம் பண்ணின வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். वो अपना किया हुआ वादा में सच्चा है. எப்பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளிகள், பங்காளிகள், தகுதியுடையவர்கள் என்பதை கர்த்தர் காண்பாரோ, परमेश्वर जिस दिन आपको प्रतिज्ञा वचन का आशीर्वाद पाने का योग्य पाएगा, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். उसी दिन परमेश्वर आपको आशीष करेगा. அப்பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். परमेश्वर अपना प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा करेगा. நீங்கள் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகுவீர்கள். तुम दाएं और बाएं और फैलेगी. நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். तुम आत्मिक रीति से और शारीरिक रीति से आशीर्वाद से रहोगे. வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். आकाश के आशीर्वाद से, पृथ्वी के आशीर्वाद से भरे जाओगे. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर को धन्यवाद देंगे. எல்லாரும் கர்த்தருடைய आमीन. வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற प्रतिज्ञा वचन எல்லாரும் हमारे கரங்களை जीवन தட்டி में पूरा கர்த்தருக்கு होने ஸ்தோத்திரம் के लिए செலுத்துவேன். हम सब ताली ஹalleluya, बजाकर परमेश्वर को ஹalleluya, धन्यवाद ஹalleluya. करेंगे. நன்றி, 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 நன்றி. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். ஆவியானவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். தெய்வமே, கிருபை என்றும் உள்ளது. परमेश्वर आपके आशीर्वाद को पाने के लिए हमें योग्य बना दीजिए प्रभु जी. परमेश्वर हमें पात्र बना दीजिए प्रभु जी. परमेश्वर आपका आशीर्वाद हम पर जीवन पर उतर आने के लिए, आकाश के आशीर्वाद और पृथ्वी के आशीर्वाद, आत्मिक आशीर्वाद, शारीरिक आशीर्वाद हमारे जीवन में परिपूर्ण रीति से उतर आए. सारी रुकावट दूर हो जाए. हमें योग्य बना दीजिए, हमें पात्र बना दीजिए. उसके विरोध क्रिया करने वाले सारे शत्रु की क्रियाएं यीशु मसीह के नाम से नष्ट हो जाए प्रभु. ग्लोरी 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 ग्लोरी. धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु, धन्यवाद प्रभु. ஹalleluya. आपके हाथों से எல்லாரும் கர்த்தரை आशीर्वाद ஸ்தோத்திரிப்பேன். पाएं. सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொன்ன கர்த்தருடைய तू வார்த்தையின்படி दाएं और बाएं और फैलेगी, ये कहा हुआ परमेश्वर के प्रतिज्ञा वचन के நம்ம अनुसार ஆவிக்குரிய பிரகாரமும் சரீர பிரகாரமும் கர்த்தரை இடம் கொண்டு பெருக பண்ணபடியாக आत्मिक रीति से और शारीरिक रीति से परमेश्वर हमें आशीर्वाद करने के लिए, வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரை பெருக பண்ண आकाश की सारे आशीर्वादों से, पृथ्वी के सारे आशीर्वाद से परमेश्वर हमें भर देने के लिए, தேவனுடைய பிள்ளைகள் நாம் தகுதியுள்ள பாத்திரங்களாய் விளங்க हमें परमेश्वर योग्य पात्र बनाने के लिए, கர்த்தரை தகுதியுள்ள பாத்திரமாய் வணைந்தெடுக்கும்படியாக परमेश्वर हमें योग्य पात्र बनाने के लिए எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिए हुए एक हाथों की कमाई को கர்த்தரை பல மடங்காய் ஆசீர்வதித்து திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर उसे कई गुना अधिक बढ़ाकर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்பேன். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்பேன். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்பேன். आत्मा जी को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते கர்த்தர் हैं. இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ सुबह के समय के लिए धन्यवाद சமூகத்திலே प्रभु. கூடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். आपके सम्मुख में इकट्ठे हुए हर एक को आशीष कीजिए. ஆண்டவரே இம்மைக்காக மாத்திரமல்ல, केवल वर्तमान के लिए नहीं प्रभु, உலக பிரகாரமான காரியத்துக்காக மாத்திரமல்ல, केवल इस दुनिया की बातों के लिए नहीं प्रभु. உம்முடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய பிரகாரமோ சரீர பிரகாரமா வாழ்ந்து சுகிக்கணும். आपके बच्चे आत्मिक रीति से और शारीरिक रीति से सुखी रहे प्रभु. ஆத்துமாவும் வாழணும், சரீரமும் வாழணும். आत्मा भी जिए और शरीर भी जिए. கர்த்தருடைய பிள்ளைகளை தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்று. आप अपने बच्चों को योग्य बना வேத दीजिए. வசனத்தின்படி தங்களை ஆராய்ந்து பார்த்து தகுதியுள்ள பாத்திரமாய் வணைந்தெடுப்பீராக. वचन के अनुसार हर एक को जांच कर आप पात्र बना दीजिए. காணிக்கை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். दान दिए हुए हर एक के हाथों की कमाई को आशीष कीजिए. உம்முடைய நல்ல நாமம் தொடர்ந்து आपका மகிமைப்படட்டும். शुभ नाम लगातार महिमा होवे. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धार करता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।